கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1-2 வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுஷையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இந்த வார்த்தையின்படி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்யணும், அதை நம்பணும், விசுவாசிக்கணும். என் கூட இப்படியாக சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் தேவனுடைய போதகத்தை கேட்பேன். இயேசுவின் நாமத்தில் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்பேன். இயேசுவின் நாமத்தில் என் இருதயம் அவருடைய கட்டளைகளை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நான் பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது அன்பு எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே நான் என் தேவனாகிய கர்த்தரையே தொழுது கொள்வேன். இயேசுவின் நாமத்திலே நான் அவருக்கே முதலிடம் கொடுப்பேன். இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய வார்த்தை எனக்கு நீடித்த நாட்களை பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய வார்த்தை எனக்கு தீர்காயுஷை பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய வார்த்தை எனக்கு சமாதானத்தை பெருக பண்ணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.